Hi friends, welcome to craftech YouTube channel. So இந்த வீடியோல நாம இந்த லேசரோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்க்க போறோம். So கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான Amazon லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் பை பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நாம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல HP green laser point அப்படினு கொடுத்திருக்காங்க. இது என்னென்ன கலர்ல வரும்னு இங்க அந்த இமேஜ்லாம் கொடுத்திருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா இதோட கலர்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கான வார்னிங் மெசேஜ்லாம் கொடுத்திருக்காங்க. ஹியூமன் ஐல மட்டும் இந்த லைட் அடிக்கவே கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மனுஷங்க கண்ணுல அடிக்க கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க. and அதுக்கு அப்புறம் சின்ன பசங்கள்ட்ட கொடுக்க கூடாது அப்படினு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நாம் இந்த பாக்ஸை திறந்தோம்னா உள்ளார அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லேசர் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைட் அடிச்சோன்னா இந்த மாதிரி புள்ளியாக தான் விழும். இதுக்கான டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லென்ஸில் தான் இதோட டிசைன்லாம் வரும். அந்த லென்ஸையும் நம்ம பார்க்கலாம். இந்த லைட்டோட அடி சைடு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வெளில கரண்ட் தனியாக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பேட்ரி ரீசார்ஜ் பண்ணக்குள்ள இந்த மாதிரி தான் கழட்டி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக ஒரு அடி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான சார்ஜ் பண்ணுற அடாப்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் தான் மாட்டி நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த டிசைன் கொடுக்குற லென்ஸு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ் எடுத்து இந்த லைட்டில் இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான டிசைன்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்களே பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 கீ கொடுத்துருக்காங்க. இந்த கீ எடுத்து இந்த லைட்லேயே அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூட்டு இருக்கும், லாக்கு. இந்த லாக்கை திறந்துட்டிங்கன்னா லைட் நமக்கு எரியாது. அந்த லாக்கை மூடக்குள்ளே தான் நமக்கு லைட் எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்விட்ச் அழுத்துறேன், லைட்டே எரிய மாட்டுது. இந்த லாக்கை மூடினதுக்கப்புறம் லைட் எரியும் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த கீ கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அடாப்டரில் நம்ம இந்த பேட்டரியை கழட்டி சார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேட்டரியை கழட்டி இந்த அடாப்டரில் மாட்டிக்கணும். நான் மாட்டுற மாதிரியே மாட்டிக்கோங்க நீங்களும். இந்தமாதிரி மாட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு LED லைட் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சுன்னா சார்ஜ் பண்ண ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு மணி நேரம் சார்ஜ் பண்ணாலே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த லைட்டு எப்படி எரியுதுன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த லைட்டுக்கு முன்னாடி போட்ட அந்த லென்ஸை நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோன்னா இந்த மாதிரி டிசைனாக லைட்டு மாறத்தை உங்களோட பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேசர் லைட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான Amazon லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க வேணும்னா. ஸோ இந்த லைட்டை தயவு செஞ்சு குழந்தைங்க கண்ணில் யார் கண்ணுலையும் அடிக்காதீங்க. அது ரொம்பவே முக்கியம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.